ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழி சமையல். இன்னைக்கு நம்ம தமிழி சமையல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் டிராகன் ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த டிராகன் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ஈஸியாக பண்ணக்கூடியது, நிறைய பேர் சாப்பிடக்கூடியதும் கூட. இதை சாப்பிடும்போது ஒரு ஐஸ்கிரீம் கூட நாம ஃப்ரூட்ஸ் கலந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை சாப்பிட்டா பேக்கெட்ல வரக்கூடிய கஸ்டர்ட் பவுடரை வச்சு தான் நாம இப்போ இதை செய்ய போறோம். இது லஞ்சாவும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட நம்ம இதை சாப்பிடலாம். எப்படி வேணாலும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு ரெசிபின்னு கூட நாங்கள் சொல்லுவோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. இப்போ டிராகன் ஃப்ரூட்ஸை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை ஸ்மால் சைஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் ஒரு 4 டைப்ஸான ஃப்ரூட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸை வச்சு தான் நான் இதை செய்கிறேன். கிரேப்ஸ், டிராகன், பனானா, போமோகிரானேட் தான் எடுத்திருக்கேன். இப்போ கிரேப்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த செம்மையான ஃப்ரூட் கஸ்டர்டை குழந்தைங்க ஐஸ்கிரீம் மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். வாங்க நாம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு இப்போ நம்ம பாலை ஊற்றிக்கலாம். அதில் நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பால் நல்லா சூடாகி கொதிச்சு வரணும். பால் பொங்கி ஊத்தாம நம்ம பார்த்துக்கணும். இதை நம்ம ஒரு அருமையான சம்மர் ரெசிபின்னு நாம இதை சொல்லலாம். இது ஈஸியாகவும் குயிக்காகவும் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இதை நல்லா நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பால் இப்போ நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பால் கொதி வரும்போது நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பால் நம்மளுக்கு நல்லா கொதி வந்திருக்கு இல்லைங்களா? இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கொதி வந்திருக்க பாலில் ஆடை பிரிஞ்சு வரும். அப்போ அதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதி வந்த பாலை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம இந்த ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு தேவையான சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 டேபிள்ஸ் சுகர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்கூப் ஒரு 5 டேபிள்ஸ் சுகர் பிடிக்கும். நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா சுகர் போட்டதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த பேக்கெட்ல தான் கஸ்டர்ட் பவுடர் இருக்கும். இது சூப்பர் மார்க்கெட்ல கேட்டாலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுடரை நம்ம ஓப்பன் பண்ணி
ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து கஸ்டர்ட் பவுடரை வந்து நான் வந்து ஒரு பவுலில் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை வந்து நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து அதை வந்து தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து கலக்கிக்குங்க. நீங்கள் வந்து தண்ணி இல்லைன்னா பால் கூட சேர்த்து நம்ம அதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா அந்த பவுடரை வந்து நம்ம கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டி அப்படி ஒரு வேளை கட்டி கட்டி அங்கங்கே பபுள்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கஸ்டர்ட் வந்து க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நமக்கு கிடைக்காது. நம்ம செய்யும் போதே அது வந்து திரியாக அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்காது, பச்சை வாசனை அடிக்கிற மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வந்து நல்லா வந்து அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொதிச்சிருக்கிற அந்த பாலில் வந்து அந்த கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அதை ஊற்றிக்கிட்டே இன்னொரு கையால் வந்து நம்ம வந்து விடாமல் நல்லா வந்து அதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கஸ்டர்ட் நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு அது கிடைக்கும். இதை வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் வந்து நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது வந்து நல்லா கெட்டியாக கூழ் மாதிரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நாம் வந்து நல்லா வந்து அதை கலந்து விட்டுட்டு இருப்போம். இந்த மாதிரி ஒரு வந்து கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு அந்த கஸ்டர்ட் வந்து நமக்கு வரணும். இப்போ நம்ம வந்து சுகர் சேர்த்தோம் இல்லைங்களா, மாதிரி அந்த கஸ்டர்ட் பவுடர்லையுமே சுகர் இருக்கு. நமக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்க வந்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை வந்து நல்லா ஆற வச்சிருக்கோம். இந்த மாதிரி நல்லா ஆறி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ரீமியான ஒரு டெக்ஸ்சரில் தான் எங்களுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி கட்டியாக. அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆற விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கிரேப்ஸ், பனானா, போமோகிரனேட், ட்ராகன் ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது கிரேப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பனானா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதுளைப்பழம், லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து போட்டாச்சு. நம்ம வந்து அதை வந்து இப்போது நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அந்த ஃப்ரூட்ஸில் வந்து அந்த கஸ்டர்ட் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்க்கும்போதே தெரியும் நல்லா வந்து கெட்டியாக வந்திருக்கு. அப்படி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெக்ஸ்சரில் எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு இன்னும் நல்லா வந்து க்ரீமியான ஒரு இதுக்கு வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து கைவிடாமல் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நாம் கலந்து வச்சுருக்க ஃப்ரூட் மிக்ஸை வந்து நம்ம எல்லாமே வந்து பவுலில் வந்து அதை சேஞ்ச் பண்ணி நம்ம 2 பவுல்லையும் வந்து நம்ம வச்சுருக்கோம். இது மேலே வந்து நான் வந்து பாதாம் வந்து முந்திரி எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து மேலே வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இதை வந்து சில்லுன்னு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போது ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு டேஸ்டியான கஸ்டர்ட் ஃப்ரூட் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.